राधे कृष्णा। जय बोलो गंगा मैया की जय। जय बोलो हिमाचल पर्वतराज की जय। जय बोलो भारत माता की जय। जय बोलो महाबली चक्रवर्ती की जय। जय बोलो वामन भगवान की जय। अथल विथल सुथल तलातल रसातल महातल पाताल இப்படிதானே பார்த்தோம். அதுக்கப்புறமா இந்த 7 லோகங்கள் என்னென்ன? பூலோக பூர்புவஸ்வ அப்படிங்க இல்லையா. பூலோகம், புவர்லோகம், ஸ்வர்கலோகம், மகர்லோகம், ஜனலோகம், தபாலோகம், சத்தியலோகம். இந்த சொர்க்கலோகம்ன்றது தெரியுமா? பூர்புவஸ்வ. இந்த சொர்க்கலோகம்ன்றது இந்திரன்லாம் இருக்கக்கூடிய இடம். அதெல்லாம் ரொம்ப நியரஸ்ட் பிளேஸ் தான். அதுக்கெலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் ஒன்றும் போகிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. சரியா? ஸோ 14 லோகங்கள் இப்போ உங்களுக்கு தெரியும் தானே? திரும்பி சொல்லணுமா? அப்படி யோசிங்கோல. முதல்ல கீழ் லோகம் பார்த்துடலாமா? அதல வித்தல சுதல தலாத்தல மகாத்தல ரசாத்தல பாதாள. அப்புறம் இதெல்லாம் பூமிக்கு கீழே. அப்புறம் பூமியிலேருந்து ஆரம்பிச்சோன்னா பூலோகம், அப்புறம் புவர்லோகம், அப்புறம் ஸ்வர்லோகம், மகர்லோகம், ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம். இதுதான் 14 லோகங்கள். ஓகேவா? அதுக்கப்புறமா கீழிருந்து ஆகாரம் மேலே போகக்கூடியவை அப்படின்னா மரம், செடி, கொடி, இது எல்லாத்துக்குமே வேர்லேருந்து அவைகள் தண்ணீர் உறிஞ்சு அப்படி மேலே போகும் ஆகாரம். இந்த குறுக்கு வாட்டில் போகிறதான் நான் சொன்னேன் இல்லையா? மீன், மயில், பாம்பு, இதெல்லாம் அப்படி எல்லாம் parallel to ground. மேலிருந்து கீழே ஆகாரம் வர்றது முக்கியமாக மனிதர்கள். ஏன்னா வாயில் சாப்பிடும். வாய் தலை மேலே இருக்குது, மக்கள் தலையில் இருக்குது. தலைனா முகத்தில் இருக்குது. ஓகே. ஸோ மேலேருந்து அப்புறமா கழுத்து, அப்புறமா வயிறு கீழே. இப்படி நம்முடைய உணவு. ஸோ இதெல்லாம் தான் நேற்று கேட்ட கேள்விகள். ஓகேவா? அழகான வாமன மூர்த்தி, மகாபலி சக்கரவர்த்தி அவ்வளோ அழகாக சுவாமிக்கு தானம் கொடுத்து விடுறான். ஸ்ரீமத் பாகவதத்தில் இந்த சுக்கராச்சாரியர் குழவியாக வர்றது, ஜலபாத்திரத்தை அடைச்சிக்கிறது, வாமனமூர்த்தி தர்பப்புல்லால் அவர் கண்ணை குத்துறது, எதுவுமே இல்லை. நான் தானம் கொடுக்குறான். தானம் கொடுத்தோன்னே சுவாமி வளர்ந்துடுறார். அப்போ பகவானுடைய திருவடி பிரம்மதேவருடைய இடத்துக்கு போகிறது. அதாங்கிரயே ப்ரோன்னமிதாய விஷ்ணோஹோ உபாஹரத் பத்மபவோர்ஹணோதகம் சமர்ச்ய பக்த்யாப்யகுணாச்சுசித்ஸ்ரவாம் என்னாபிபங்கேருஹ சம்பவஸ்வயம்.
மகோன்னதமான புகழ்பெற்ற பிரம்மதேவர் எந்த பகவானுடைய நாபிக் கமலத்திலிருந்து பிறந்தாரோ அந்த ஹரியினுடைய நன்கு உயரத்தூக்கப்பட்ட பாதங்களுக்காக அர்க்ய பாத்தியங்கள் சமர்ப்பித்து பக்தியுடன் பூஜை செய்தார். திருவடி அலம்பர ஜலத்துக்கு பேர் பாத்தியம்னு பேர், கையலம்பர ஜலத்துக்கு பேர் அர்க்யம்னு சொல்லுவார். ஸ்ரீமத் பாகவதம் 8வது ஸ்கந்தம் 21வது அத்தியாயம். அதில் 3வது ஸ்லோகம் இப்போ சொன்னேன். இப்போ அடுத்து 4வது ஸ்லோகம். தாது கமண்டலு ஜலம் ததுருக்ரமஸ்ய பாதாவனே ஜனபவித்ரதயா நரேந்திர ஸ்வர்துன்யபூன்னபசி சாபததி நிமார்ஷ்டிலோகத்ரயம் பகவதோ விஷதேவ கீர்த்திஹி. அப்போ பிரம்மாவுடைய அந்த கமண்டலு தீர்த்தம் உருக்கிரமன்னு சொல்லும்படியான பகவானுடைய பாதங்களை அலம்பினதனாலே, மிகவும் பவித்திரமானதனாலே பரமபாவனமான கங்கை ஆயிற்று. அந்த ஆகாச கங்கை நபசி பததி பகவத விஷதா, அது ஆகாசத்துலேருந்து அப்படியே கீழே வந்ததுனாலே ஹரியின் நிர்மலமான புகழ் போலே 3 லோகங்களையும் பரிசுத்தப்படுத்துகிறது. எப்படி பகவானுடைய கீர்த்தி நாமம் இதெல்லாம் 3 லோகங்களையும் பரிசுத்தப்படுத்துகிறதோ அதுபோல இந்த கங்கையும் பரிசுத்தப்படுத்துகிறாள். இதுதான் பாகவதம் 8வது ஸ்கந்தம் 21வது அத்தியாயத்தில் பிரம்மதேவருடைய கமண்டல ஜலம் ஹரியின் திருவடியை அலம்பினது அப்படின்னு சொல்லும்பொழுது அதுதான் கங்கை அப்படின்னு இருக்கு. நம்ம திருப்பி எங்கே போனோம்? இப்போ ஸ்ரீமத் ராமாயணம். சகர மகாராஜா அவருடைய மூத்த மனைவி கேசினி, இளைய மனைவி சுமதி, கேசினிக்கு பிறந்த பிள்ளை அசமஞ்சன், அசமஞ்சனுடைய பிள்ளை அம்சுமான், அம்சுமானுடைய பிள்ளை திலீபன், திலீபனுடைய பிள்ளை பகீரதன். சுமதியினுடைய பிள்ளைகள் 60,000 பேர் சகர புத்திரர்கள். அசமஞ்சன் காட்டுக்கு அனுப்பிடுறார்கள். அவர் அப்படியே போயிடுறார். சகர மகாராஜா பெரிய யஜ்யம் பண்ணுறார், அஸ்வமேத யஜ்யம். அந்த அஸ்வம் காணாமல் போகிறது. சகரபுத்திரர்கள் தேடிண்டு போய் கபிலாச்சாரியாருடைய ஆசிரமத்து பக்கத்தில் பார்க்க, அவர்தான் திருடினவன் நினைக்க அவருடைய கோபாக்னியில் இவர்களெல்லாம் சாம்பலா போயிடுறா. அவர்களை தேடிண்டு அம்சுமான் போய் கண்டுபிடிச்சு அதன் பிறகு வந்து தாத்தா கிட்ட விஷயத்தை சொல்லி ஒரு யஜ்யம் எல்லாம் முடிகிறது. அம்சுமா நம்ம சகரன் பார்க்குறார், அம்சுமான் தபஸ் பண்ணி பார்க்குறான், அப்புறம் திலீபன் தபஸ் பண்ணுறான், கடைசியில் பகீரதன் தபஸ் பண்ணுறான். பகீரதனுக்கு பிரம்மதேவர் காட்சி கொடுக்குறார். பிரம்மதேவர் சொல்ல சிவபெருமான் தான் கங்கையை தாங்குவார்னு சொல்ல திரும்பியும் சிவபெருமானை குறித்து தபஸ் பண்ணி சிவபெருமான் காட்சி கொடுத்து கங்கையை நான் தாங்குறேன்னு சொல்ல கங்கை அழகாக சிவபெருமான் தலையில் இறங்க. ஆனால் அவளுடைய அகம்பாவத்தினால சிவபெருமான் ஜடாமுடியிலே அவள் இருக்க. திரும்பவும் இவன் சிவபெருமானத்தை தபஸ் பண்ண அந்த கங்கை இறங்கினாள். அதுக்கு முன்னாடி நம்ம இதைத்தான் பார்த்தோம். ஸோ இதுக்கு முன்னாடி கதை என்ன?
ஹிமவானுடைய மனைவி மேனாதேவி, அவளுடைய 2 புத்திரிகள் அவர்களுக்கு. மூத்தவள் கங்கா, இளையவள் உமா. கங்கையை தேவர்கள்லாம் வாங்கிட்டு அழிச்சுட்டு போயிடுறா. அவள் ஜலப்பிரவாகமாக இருக்கா. உமா தான் தபஸ் பண்ணி சிவபெருமானை கல்யாணம் பண்ணிக்கிறாள். ஸோ இப்போ 3 லிங்க் எடுத்தவங்களுக்கு பர்வத ராஜனுடைய மகள் கங்கா தேவலோகத்துக்கு போயிடுறா. அப்போ தான் அதன் பிறகு வாமனமூர்த்தி அழகாக ஓங்கி உலகளக்க அந்த உலகளந்த திருவடி பிரம்மதேவருடைய சத்தியலோகம் போக அந்த திருவடி தன்னிடத்திற்கு வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவர் ஆசையாக இந்த திருவடியை தன் கமண்டலு ஜலத்தினாலே அபிஷேகம் பண்ணுறார். அவ்வளோ பெரிய திருவடி. பெரியவாள்லாம் சொல்லுவாள், கால் கட்டவரலை கூட நினைக்கல, அது கட்டவரல் நகத்தை கூட நினைக்கல அப்படின்னு சொல்கிறார். அந்த ஜலத்தை விடும் பொழுது பகவானுடைய காலில் இருந்த நூப்புரத்தில் பட்டு அதுவே நூப்புர கங்கை அப்படின்னு பிரசித்தமாச்சு. அந்த நூப்புர கங்கை எங்கேன்னு கொஞ்சம் தேடுறலாம். ஸோ அவ்வளவு சிரேஷ்டம் இந்த கங்கா. உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கி 31வது நாள் கங்கா விஷயம் சொல்லின்னு இருக்கோம். பாகவதம், ஸ்ரீமத் ராமாயணம், இதை பேஸ் பண்ணிட்டு நாம் இது வரைக்கும் வந்திருக்கோம். நிறைய இருக்கு வச்சுக்கோங்க. முக்கியமான விஷயங்கள் இது தான். அப்போ இப்படி தான் இந்த கங்கையானவள் வந்தாள். ஸோ இப்போ என்னாச்சு, பிரம்மதேவருடைய கமண்டல ஜலம் ஹரியனுடைய பாதத்தில் பட்டு ஹரன்னு சொல்லும்படியான சிவபெருமானுடைய ஜடையில் இறங்கி அதன் பிறகு பூமியில் வந்தாள். அப்போ என்னடான்னா, மும்மூர்த்தி சம்பந்தப்பட்ட ஒருத்தி கங்கை. இது என்னன்னா, பகவானுடைய ஒரு திருவடியில் கங்கை விழறா. இப்போ இன்னொரு திருவடி எங்கடா இருக்கணும், நர்மதா நதி தீரத்தில் இருக்குது. அங்கிருந்து தான் உலகத்தளந்தான் பரூச் பிருகுகச்சம், அங்கிருந்து மகாபலி ஜலம் வார்க்க வளர்ந்த ஓங்கி உலகளந்த உத்தமன் ஆண்டாள். திருப்பாவையில் அவ்வளவு அழகா வாமனமூர்த்தி திருவிக்கிரமனை அப்படி கொண்டாடுறா. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி உத்தமன்றா. மகாபலிக்கு நல்லதாம், தேவர்களுக்கு நல்லதாம், உலகத்துக்கு நல்லதாம், கங்கைக்கு நல்லதாம், பிரம்மதேவருக்கு நல்லதாம், எல்லாருக்கும் நல்லது. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி அப்படின்றா. அதுக்கப்புறமா அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய். அம்பரம் ஆகாசத்தை கிழிச்சுண்டு மேலே போன அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய். அதுக்கப்புறமா அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி. ஆண்டாளுடைய ஃபேவரட் அப்படின்னா வாமன அவதாரம். கிருஷ்ண அவதாரத்தையும் வாமன அவதாரத்தையும் அப்படி கொண்டாடுறான் ஆண்டாள். ஆழ்வார்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச அவதாரம் இந்த வாமன அவதாரம். திரிவிக்ரமன், திரிவிக்ரமன், அவர் திரிவிக்ரமங்கலம் அப்படின்றது
அவ்வளோ அழகாக திருவனந்தபுரத்தில் இருக்க நிறைய பேர் அழகாக ஜம்முன்னு கண்டுபிடிச்சி அனுப்பியிருந்தேன். நடந்தே போயிடலாம். திருவிக்கிரமங்கலம்ன்றதுலாம் கரமனையில் இப்படி நடந்து போயிடலாம். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், எல்லாம் தூரம்லாம் ஒன்றும் கிடையாது. கமலம் அப்படின்னு அந்த இடத்துல தான் இருக்கு. அந்த திரிவிக்ரம அவதாரம் நிறைய கோவில்கள் உண்டு. திவ்ய தேசங்களில் எங்கெல்லாம் திரிவிக்ரம அவதாரம் இருக்குதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லலாம். நிறைய பேர் உண்டு. அட்லீஸ்ட் இந்த திவ்ய தேசங்களில் முக்கியமாக 4 விதமான ரூபங்களை சொல்கிறது உண்டு. நின்றான், இருந்தான், கிடந்தான், நடந்தான் அப்படின்னு ஒரு. அதில் நின்றான் அப்படின்னு வரும்பொழுதுலாம் திருமலை அப்பன், காஞ்சி வரதராஜ பெருமாள், திருக்குறுங்குடி நம்பி இவர்கள்லாம் நின்றான் அப்படின்னு வந்துடுவார். இருந்தான் அப்படின்னா உட்கார்ந்து இருந்தான். உட்கார்ந்துட்டு இருக்கிறதுல யாரெல்லாம் வருவா? பத்ரிநாதன் வருவார். ஆல்மோஸ்ட் நரசிம்மமூர்த்தி உட்கார்ந்தானே இருப்பார், அவர் வருவார். காஞ்சிபுரம் பாண்டவர் தூதன் அவர் வருவார். நிறைய இடத்துல பெருமாள் வீட்டிருந்த திருக்கோலத்தில் இருப்பார். ஸோ நின்றான், இருந்தான், கிடந்தான், படுத்து கிடந்தான். அதுதான் கிடந்தான். அந்த கிடந்தான் அப்படின்னா முதல்ல யாரா? என் பத்மநாபன், திருவட்டாராதி கேசவன், அஃப்கோர்ஸ் வைஷ்ணவ தலைநகரம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதன், அப்புறமா என் செல்லக்குட்டி ஆண்டாள், ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபத்ரசாயி, இவர்கள்லாம் படுத்து கிடந்த மூர்த்தி. ஸோ நின்றான், இருந்தான், கிடந்தான். அப்போ நடந்தான். நடந்தான்னா என்ன பண்ணணும்? ஒரு கால் தூக்கிட்டு இருக்கணும், அதான் நடக்கிறது. ஒரு கால் பூமியில் இருக்கணும். ஸோ நடந்தான் அப்படின்ற அந்த பதத்துக்கு முக்காவாசி இல்லை. எப்பொழுதுமே திரிவிக்ரமசுவாமி தான் வருவார். ஏன்னா ஒரு கால் கீழே ஒரு கால் தூக்கிட்டு இருக்கார் இல்லையா? ஸோ நடக்கும்போது ஒரு காலை ஊனி ஒரு காலை தூக்குவோம் இல்லையா? ஸோ நடந்தான் அப்படின்ற வார்த்தைக்கு ஆன சுவாமி யாருன்னா வாமன உலகளந்த திரிவிக்ரமன் தான். வாமனன் கூட 2 கால் பூமியில் வச்சுருப்பான். உலகளந்த பெருமாள் தான் அவ்வளவு அழகாக நடந்தான். ஸோ நின்றான், இருந்தான், கிடந்தான், நடந்தான். என்ன அழகு இல்லையா? ஒவ்வொன்றும் நம்ம பெரியவாக பண்ணி வச்சுருக்கா பாருங்க. அத்தனை ஜோர். இந்த ஸோ 4வது ஸ்லோகம் 21வது அத்தியாயம் பாகவதம் 8வது ஸ்கந்தம். இந்த பகவானுடைய திருவடியை இதான் கங்கைன்றோம். இதை வந்து நம்ம திரிவிக்ரம அவதாரம் 3 விதமான பாசுரங்கள் ஆண்டாள் சொன்னதை சொன்னேன். நம்ம திருமழிசை ஆழ்வார் திருச்சந்த விருத்தம் அதில் சொல்கிறார், கங்கை நீர் பயந்த பாத பங்கயத்தெம்மண்ணலே, கங்கை நீர் பயந்த பாத பங்கயத்தெம்மண்ணலே, அங்கையாழி சங்கு தண்டு வில்லும் வாழும் ஏந்தினாய், சிங்கமாய தேவதேவ தேனுலாவு மென்மலர் மங்கை மண்ணி வாழு மார்ப ஆழிமேனி மாயனே. அதோட பாசுரம் வந்து மெட்டிப்படி தான் எனக்கு ஒரு கங்கை நீர் பயந்த பாத பங்கயத்தெம்மண்ணலே, அங்கையாழி சங்கு தண்டு வில்லும் வாழும் ஏந்தினாய், சிங்கமாய தேவதேவ தேனுலாவு மின்மலர் மங்கை மண்ணி வாழு மார்ப ஆழிமேனி மாயனே. கங்கை நீர் பயந்த பாத பங்கயத்து எம் அண்ணலே. கங்கை நீர், கங்கா தீர்த்தத்தை உண்டாக்கின
பாத பங்கஜமுடைய என்னுடைய சுவாமியே எம்பெருமானே, அங்கை ஆழிசங்கு தண்டு வில்லும் வாழும் ஏந்தினாய். திருக்கைகளில் ஆழின்ற சுதர்சன சக்கரம், சங்குன்ற பாஞ்சஜன்யம், தண்டுன்னு சொல்கிற கௌமோதகி கதை, வில்லுன்னு சொல்லும்படியான சார்ங்கம், வாழ்னு சொல்லும்படியான நாந்தகம், இதெல்லாம் கொண்டவனே, சிங்கமாய தேவதேவ, நரசிம்மமாக வந்த தேவதேவா, தேனுலாவும் மென்மலர், தேன் உலாவக்கூடிய மென்மையான பூவில் மலர்ந்த பிறந்த மங்கை, தேனுலாவு மென்மலர் மங்கை யார்? ஸ்ரீதேவி. அப்பேற்பட்டவள் மன்னி வாழு மார்ப, அவள் வாழும்படியான திருமார்புடைய ஸ்ரீவத்சா, ஆழி மேனி மாயனே, கடல் போன்ற நில நிறத்தவனே அப்படின்னு கொண்டாடுறார் நம்ம திருமழிசை ஆழ்வார். இப்போ என்னடான்னா, இந்த கங்கை பிரம்மதேவருடைய கமண்டலு ஜலத்திலிருந்து எம்பெருமான் திருவடியில் பட்டாள். அதனாலே தான் கங்கையில் சகர புஸ்தரர்களுடைய அஸ்தியை கரைச்சா அவர்கள் சத்கதி அடைவார்கள் கபிலாச்சாரியார் சொன்னார். ஸோ கபில அவதாரத்துக்கெல்லாம் அப்பாரமாக வாமன அவதாரம், அப்படியா? அப்படிதானே? இல்லையா? யோசிங்கோ. அவ்வளவு சிரேஷ்டம் இந்த கங்கா மாதா. அதுவும் இன்னைக்கு துக்கா பீஜ், துக்காராம் மகாராஜர் சரீரத்தோட தேகுலிருந்து வைகுண்டம் போன நாள் இன்று. ராத்திரி 11 மணிக்கு தான் எனக்கு சங்கல்பமாய் ரெக்கார்ட் பண்ணுறேன். அப்பேற்பட்ட கங்கா உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் பரிபூர்ண பக்தி ஞான வைராக்கியம், ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யம், பகவத் பக்தி எல்லாம் பூரணமாக தரட்டும். சௌக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக ஜம்முன்னு குறைவில்லாமல் இருப்பீராக. ராதே கிருஷ்ணா. जय बोलो गंगा मैया की जय. जय बोलो पर्वतराज हिमाचल पर्वतराज की जय. जय बोलो आज की आनंद की जय. जय बोलो आज की आशीर्वाद की जय. जय बोलो महाबली चक्रवर्ती की जय. जय बोलो वामन भगवान की जय. जय बोलो कश्यप महर्षि की जय. जय बोलो अदिति देवी की जय. जय बोलो जगद्गुरु महावैष्णव संत तुकाराम महाराज की जय. जय जय. राधे कृष्णा.